ஒரு சிறுவன் அழுதுட்டு இருக்கிறத பார்த்த ஒரு வயதான தாத்தா, ஏன்பா அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த சிறுவனும், தாத்தா என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு தாத்தா. தாத்தா, இந்த குப்பை தொட்டிலெல்லாம் வெறும் அழுகி போன பழங்களும் குப்பைகளும் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் தாத்தா என்னுடைய வாழ்க்கையிலும் வெறும் கஷ்ட துன்பங்களும் மட்டும் இருக்கு. என்னோட வாழ்க்கையும் இந்த குப்பைகள் மாதிரி தான் தாத்தா அப்படின்னு ரொம்ப கவலையா சொல்றான். சரி, நான் என்னுடைய சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது என்னுடைய தாத்தா என் கையில கசங்கி போன ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்தாரு. அப்ப நானும் இது குப்பை தானே அப்படின்னு நினைச்சு தூக்கி போட்டேன். அப்ப அந்த பக்கமா நடந்து போன என்னுடைய நண்பன் அந்த கசங்கி போன பேப்பரை எடுத்து அவனுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லி அந்த கசங்கி போன பேப்பர்ல ஒரு அழகான படத்தை வரைய ஆரம்பிச்சான். இத பார்த்த அவங்க அம்மாவும், டேய் இது ரொம்ப அழகா இருக்குடா அப்படின்னு அவனை பாராட்டுறாங்க. அப்ப என் தாத்தா என்கிட்ட சொன்னாரு, நீ குப்பைன்னு நினைச்சு தூக்கி போட்ட பேப்பரை அவன் எப்படி ஒரு அழகான வரைபடமா மாத்தினா பாத்தியா? ஒரு விஷயத்த குப்பையா பாக்குறதும் அதை அழகா மாத்துறதும் நம்ம கையில தான் இருக்குதுன்றத நீ என்னைக்கும் மறந்துடாத. அப்படி அவர் சொன்ன அந்த விஷயத்தை தான் நானும் உனக்கு சொல்றேன். உன்னோட வாழ்க்கைய நீ குப்பையா பாக்குறதும் அதை அழகா மாத்துறதும் நீ பண்ற செயல் மூலியமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.